இறக்கிட்டு பயலுகள்லாம் மாடியில் நேராக பாராசூட்டில் குதிப்பாங்க. எவனுக்கு தெரியும்? அங்கே உட்காந்து எல்லுசாமின்னு ஒருத்தர் நம்மால் தான் அந்த டிசைன் பண்ணுறவர் ஒரு தமிழர். ஏஐயும் ஈவியையும் சேர்த்து டெஸ்லாக்கு கார் பண்ணுற நம்பால். E6 வருதுல இப்போ, அப்படி பார்த்தா அப்படி வந்தாவோ ஒரு காரு, அதை டிசைன் பண்ண ஒரு நாமக்கல் காரு, நம்பால் தமிழர்கள். ரைட்டா? அப்போ ஏஇவி டெக்னாலஜி வருது. அப்போ டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது, உலகம் மாறிட்டே இருக்குது, நுவான்சஸ் மாறிட்டே இருக்குது, ஐடியா மாறிட்டே இருக்குது, மூட் ஸ்விங் மாறிட்டே இருக்குது, சைக்காலஜி மாறிட்டே இருக்குது, டேஸ்ட் மாறிட்டு இருக்குது, சினிமா மாறிட்டு இருக்குது, மீடியம்ஸ் மாறிட்டு இருக்குது. அப்போ இவ்வளோ மாற்றங்கள் வேகமாக நடக்கிற காலத்தில் அதுக்கான இடங்கள்லாம் கொடுக்காம நீங்கள் வாழ்க்கை அதீதமாக திட்டமிட்டிங்கன்னா லைஃப் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் அப்பாக்களுக்கு தான் இந்த வேண்டுகோள். லைஃப்னா ஒரு பிளான் இருக்கணும், ஒரு மண்ணு வேணாம், பேசிக் பிளான் போதும். நீங்கள் படித்த படிப்பை யோசிச்சுக்கிட்டே மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்க வைக்கிறேன், சிவில் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறேன், இது படிக்க வைக்கிறேன், அது படிக்க வைக்கிறேன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இன்னும் சேர்ப்பீங்க. 15 வருஷம் கழிச்சு அது என்ன போகுதுன்னு எனக்கு தெரியாது. பயலுக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு 5 நிமிஷம் இருக்குடி கடைசியாக வெயிட் பண்ணுங்கள். பயலுங்களாம் அண்ணன் நல்லா பேசுகிறாரு, நல்லா திட்டுறாரு.